Hi, hello, வணக்கம். வெல்கம் டு சன்யா சமையல். டுடே ரெசிபி சிக்கன் வறுவல். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் வறுவல் தான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். சிக்கன் வந்து 200 கிராம், பெரிய வெங்காயம் வந்து ஒன்று, தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 4 பல், பிரிஞ்சி இலை வந்து 2, பட்டை வந்து 1, கிராம்பு வந்து 2, அன்னாச்சி மூக்கு இருக்கு இல்லையா, ஸ்டார், அது வந்து 1, கசகசா வந்து 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி வந்து ஒரு 4லேருந்து 6, நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் நெய் வந்து 2 கரண்டியும், எண்ணெய் வந்து 1 கரண்டியும் ஊற்றிருக்கேன். இப்போ நான் வந்து சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஸ்டார், அன்னாச்சி மூக்கெலாம் போட்டுட்டு, பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நான் வந்து குட்டி குட்டியாக சாப்பாக கட் பண்ணி பூண்டு மட்டும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சிக்கன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா அரை தக்காளி மட்டும் போட்டு கொஞ்சம் வணக்கிட்டேன். இப்போ வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் மட்டும் அரை டேபிள் ஸ்பூன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணால் கருகாமல் இருக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து நான் வந்து போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணுறேன் 200 கிராம். நல்லா வந்து இந்த மசாலா வந்து இதுக்குள்ளே நல்லா கோடிங் ஆகிறதுக்கு நல்லா ஒரு பரட்டிட்டு ஒரு 2 செகண்ட் இது பண்ணி விட்டு தண்ணி வந்து லைட்டாக தெளித்து வேக வச்சுக்கலாம். சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும். ஸோ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இது பண்ணி மூடி வச்சுருங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பாருங்கள். வேகலை, தண்ணி பற்றலைன்னா நீங்கள் தெளிச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள் வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர வரைக்கும் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சி ஊற்ற போகிறோம். பாருங்கள், முந்திரி, தேங்காய், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு இதை நான் அரைச்சி 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி அதை தூவி விட்டு 2 பரட்ட போகிறோம். ஸோ அங்கே பாருங்கள், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இது சும்மா ஒரு 2 செகண்டுக்கு சிம்லேயே வச்சு நல்லா பரட்டி எடுத்தால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.